ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டான, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு அந்த பேனில் ஒரு டம்ளர் கருப்புளுந்து அதை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருப்புளுந்து சிவக்கிற அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்புளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து பயன்படுத்தலாம், ஆனால் கருப்புளுந்தே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். உளுந்து நல்லா வறுபட்டதும் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா அரை டம்ளர் நிலக்கடலை அதை நம்ம போட்டுக்கலாம். அதையும் அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை ஏற்கனவே வறுத்த கடலையாக இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது நல்லது. நிலக்கடலை வறுபட்டதும் நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரை டம்ளர் பொட்டுக்கடலை அதை நம்ம சேர்த்துக்கலாம். நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் ஒரே ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நிலக்கடலையும் இதே போல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சரிசி 1/4 டம்ளர் அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசியும் கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தெடுத்த 4 பொருட்களையும் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்திருக்கிற கருப்புளுந்து நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தரக்கூடியது. அதே போல் தான் நிலக்கடலையும். இப்போ நிலக்கடலைக்கு பதிலாக நம்ம பாதாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். உண்மையை சொல்லப்போனால் பாதாமை விட நிலக்கடலையில் தான் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நீங்கள் பவுடர் பண்ண மிக்சி ஜாரில் போடும்போதே அது கூடயே ஏலக்காயை தட்டி போட்டுருங்க. ஏலக்காய் கூடவே 3/4 டம்ளர் வெல்லம் அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒட்டுக்கா பவுடர் பண்ண முடியலன்னா 2 போர்ஷனாக பிரித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் இந்த லட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது லட்டு பிடிக்கிறதுக்கு நம்ம உருக்கின நெய்யை அதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம் உருக்கின நெய்யை சேர்த்துக்கோங்க. உருக்கின நெய் சேர்த்த உடனேயே ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றின நெய் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும். நம்ம எடுத்த 100 கிராம் நெய்யே இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்க முடியலன்னா, டைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தரக்கூடியது இந்த கருப்புளுந்து லட்டு. ஏன்னா கருப்புளுந்து தான் நம்ம அதிகமாக இதில் சேர்த்துருக்கோம். எப்போவுமே ஒரு சோர்வாக இருக்கிறது, உடல் பலவீனம், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த லட்டு. ஒரு எள்ளு உருண்டை, கடலை பருப்பி இந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இந்த லட்டு இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மறந்து போய்விட்ட ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட பழகியும் கொடுத்து நம்ம அதை என்கரேஜ் பண்ணுவோம். இது நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சிவக்க வறுத்ததுனால வாயு தொல்லைக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப நாளுக்கு நம்ம பாட்டிலில் எடுத்தும் கூட வைக்கலாம். இந்த ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டுவோட சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 57. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. ஒரு பெண்ணை பத்திரமா பார்த்துக்கிறதா நினச்சி ஒரே இடத்துல இருக்க வைக்காம அந்த பெண்ணோட மனசு குளிர்ற மாதிரி வாழ வைக்கிறது தானே சிறந்த வாழ்க்கை. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.